அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஹெவியாக ஒர்க் இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முகூர்த்தம் அந்த மாதிரி நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒர்க் ரொம்பவே அதிகமாக வந்துடுச்சு. ஸோ வீடியோ போடுறத விட அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமராக இருக்காங்க. ஸோ முடியல அப்படின்னாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ மட்டும் நாங்கள் எங்கே போய் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நம்ம வந்து முகூர்த்தம் டைம்ஸில் வந்து நம்ம பண்ண ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் 1 ஹவரில் வேணும், ஒரு 2 ஹவரில் வேணும், அந்த மாதிரி ஒரு டிசைன் ப்ளவுஸாக எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுக்கு கொஞ்சம் இந்த டிசைனர் லேஸ் வச்சு 2 லைன் வச்சு கொஞ்சம் சிம்பிள் டிசைன் ரெடி பண்ணிவிட்டு ஹேங்கிங் ஒரு 3 ஹேங்கிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் டிசைன் போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். இவங்க வீட்லேயுமே மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் கிராண்டான டிசைன் ப்ளவுஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த நெட் கிளாத் சாரீ தான், இது நெட்டு ஃபேன்சி சாரீ. அதில் சில்வர் கலர் ஒர்க் வந்ததுனால இந்த மாதிரி ஒன் சைடாக வந்து சில்வர் கலரில் வந்து முக்கோணங்கள் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு ஒன் சைடு இந்த மாதிரி லேஸ் வச்சு பண்ணியிருந்தோம். ஒன் சைடு மட்டும் டிசைன் பண்ணும்போது அது நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலகெண்ட்டாக இருக்கும். டபுள் சைடு பண்ணுறத விட ஒன் சைடு மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சைடு சிம்பிளாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு பட்டு சாரீக்காக தைச்ச டிசைன்ஸ் தான். இந்த டிசைன் நிறைய டைம் தைச்சிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம சீக்கிரமாக தைக்கணும், கொஞ்சம் நல்ல டிசைனாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படிங்கிறப்ப இதை தாராளமாக தைச்சிக்கலாம். நான் வந்து ஸ்லீவ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருந்தேன். சாரீ ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்ன்றதால அப்படி கொடுத்துருந்தேன். காப்பர் கலர் லேஸ் கொடுத்துட்டு ஹேங்கிங் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு க்ரீன் அண்டு ரெட்டு மெயின் பட்டு சாரீ இது தான். இது கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டபுள் கலரில் வந்து ஃப்ரில் ரெடி பண்ணிவிட்டு பைப்பிங் ஃப்ரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ரெட் கலர் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு டிசைன் பண்ணியிருந்தோம். உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாட் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதில் நாட் போட்டிருந்தோம். நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வைக்க வேண்டியது இருக்குது. அந்த பேட்ச் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ இன்னும் நான் வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வந்து வைக்கணும். இந்த மாதிரி ஹேங்கிங் பாருங்கள், இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். அவங்க கிராண்டாக வேணும்னு கேட்டதுனால இந்த மாதிரி கிராண்டாக பண்ணியிருந்தோம். ஹேண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 600 சார்ஜ் பண்ணியிருந்தேன். லைனிங்குமே நான் தான் வாங்கி போட்டு எல்லாமே ஸ்டோன் ஒர்க் டிசைன் ஒர்க்லாம் பண்ணி 600 சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பாருங்கள். இந்த டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா போய் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைன். ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கையில் வந்து வி கட் கொடுத்துட்டு மேலே மட்டும் சின்னதாக கட் கொடுத்து பஃப் பண்ணியிருந்தோம். வி கட் பண்ணிவிட்டு மேலே பஃப் கொடுக்கும்போது இந்த மாதிரி கீழே வி கட் கொடுக்கும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம பண்ண ஆரி ஒர்க்லாம் பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்காக என்னென்ன ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக அவங்களே கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன். 4, 5 டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரேட் வந்து இந்த டிசைன் செட் ஆனதுனால நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. செம்மையாக நல்ல ஃபினிஷிங்காக வந்திருந்தது. உங்களுக்கும் ஆரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கொரியர் பண்ணிங்களாம். நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நானே கிளாத் எடுத்து கூட பண்ணுறேன். நீங்கள் சாரியோட கலர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமா இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேட்டர்ன் ப்ளவுஸ் இருக்குது, எல்லாமே பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவுமே ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே நிறைய வந்திருந்தது. ஸோ வந்து வேலையை முடிக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டோம். டைலர்ஸுமே வந்து யாருமே ஹெல்ப்புக்குமே சரியாக இல்லை. ஏன்னா ஸ்கூல் லீவுங்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளியூர் போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வாட்டி எல்லா ஒர்க்குமே முடிக்கிற மாதிரி இருந்தது. ஹெல்த் இஷ்யூமே ரொம்ப இருந்தது.
ஓகே. இந்த ஆரி ஒர்க் பாருங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைலர் வந்து நமக்கு இந்த ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அவங்க எப்பவுமே ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் நம்மகிட்ட குடுப்பாங்க. பாருங்க இந்த ஆரி ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அர்ஜென்ட் டைம்ல ஒரு 2 டேஸ்ல ரெடி பண்ண டிசைன் தான் இது. ஓகே ரெடி பண்ணி நல்லபடியா குடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்க, இதுவுமே வந்து அந்த டெய்லரோட ஆர்டர் தான். சிம்பிளா வந்து வேணும். ஏன்னா டைம் இல்லாதனால எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் டிசைனாவும், சீக்கிரமா எந்த டிசைன் முடிக்க முடியும் பார்த்து அந்த மாரி ஆரி ஒர்க்ஸ் தான் எல்லாமே பண்ணியிருந்தோம். இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகா தான் இருந்தது. உங்களுக்கும் கொஞ்சம் சிம்பிளா வேணும், ஆனா ஆரி ஒர்க் வேணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1200 வந்து ஆரி ஒர்க்குக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செகண்ட் ப்ளவுஸு எங்களுக்கு நெக்லைன்லாம் இல்லாம, வெறும் குட்டி குட்டி புட்டாஸ் மாரி ஆரி ஒர்க்கில பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒர்க் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஆ ஆரி ஒர்க் பண்ற காட்ல பண்ணல. நார்மல் நீடில்லே தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த டைமில் டைம் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த மாரி பண்ணி குடுத்தோம். உங்களுக்கும் டைம் இல்லாத டைமில் ஒரு ஆரி ஒர்க் வேணும், சிம்பிளானா அந்த மாரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இது ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க்கு. இந்த மாரி நெக்லைன் போட்டுட்டு அழகா சிம்பிளா நீட்டா இருந்தது. இந்த மாரி ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ப்ளவுஸ் பண்ணி குடுத்துருந்தோம். ஒரே ஃபேமிலியில எல்லாருக்கும் மேரேஜ் கல்யாண பொண்ணு இல்லாம, ஃபேமிலிக்குள்ள ரிலேட்டிவ், சிஸ்டர்ஸ் அந்த மாரி எல்லாருமே இந்த மாரி பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கவே சிம்பிளாவும் இருந்தது. காஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ, அவங்க எல்லாருமே இந்த டிசைன் செலக்ட் பண்ணி இதையே பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு நெறைய முகூர்த்த டைம் இருக்கு. அந்த டைம்ல ஒரு 4, 5 பேருக்கு ஆரி ஒர்க் பண்ணணும்னா, இந்த மாரி டிசைன் செலக்ட் பண்ணி சிம்பிளா இருக்கிறத நம்ம பண்ணி குடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த கஸ்டமரோட சாரீல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேரட் வந்திருந்தது. ஸோ வந்து இந்த மாரி பேரட் டிசைன் செலக்ட் பண்ணி அத வந்து பண்ணியிருந்தேன். சாரீ வந்து கொஞ்சம் ப்ளூ கலர்லாம் கலந்து வந்ததுனால, த்ரெட் அதுக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ணி போட்டு, இந்த மாரி செலக்ட் பண்ணி பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் கஸ்டமருக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து எம்ப்ராய்டரிக்காக 600 to 700 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, 1000க்குள்ள தான் அவங்களுக்கு வந்திருந்தது. ஸோ, அவங்களுக்கு ஓகேவா இருந்தது. உங்களுக்கும் 1000க்குள்ள கொஞ்சம் ஒரு நல்ல டிசைன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம். கிராண்டா வேணும் கொஞ்சம் அப்படின்னா, தாராளமா பண்ணிக்க முடியும். கொஞ்சம் சிம்பிளா வேணும்னாலும் 500க்குள்ள கூட நீங்க பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாரி பண்ணிக்கலாம். நான் ஜரி போட்டு பண்ணியிருந்தேன் கிராண்டா கேட்டதுனால. நெக்ஸ்ட்டு பாருங்க, இவங்க வந்து ஜரிலாம் வேண்டாம், ஃபுல்லாவே வந்து சில்க் த்ரெட்ல பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க சாரீல வந்து பீகாக் டிசைன் இருந்தது. ஸோ வந்து மேலே வந்து அவங்க பஃப் கேட்டிருந்தாங்க. கீழ வந்து பைப்பிங் கேட்டிருந்தாங்க ஸ்லீவ்ல. ஸோ வந்து நான் நெக்லைன் பண்ணாம பேட்ச் மாதிரி சென்டரா பண்ணிட்டு, நெக்ல மட்டும் இந்த மாரி குட்டி குட்டி பீகாக்ஸ். இந்த பீகாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபினிஷிங்கா ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. எங்கேயுமே பாருங்க எவ்வளோ அழகா அந்த ஃபினிஷிங் மாறாம எவ்வளோ அழகா பீகாக் குட்டி குட்டியா அழகா வந்திருக்கு. ரொம்ப பெரிய டிசைன்லாம் புடிக்காது. எனக்கு கொஞ்சம் சிம்பிளா வேணும். இல்ல கொஞ்சம் மிடில் ஏஜ்ல இருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய டிசைன்ஸ்லாம் போட மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பீகாக் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளா அண்ட் நீட்டா இருந்தது இந்த டிசைன். இந்த டிசைன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து கஸ்டமர் கிட்ட டிசைனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 500 சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. இந்த மாரி எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி பிளைன் கிளாத் எடுத்து பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரி ஒர்க் ஷாப்ல இருந்து நமக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஆர்டர் குடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஆரி ஒர்க் மட்டுமே பண்றதுனால, எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் நம்மகிட்ட குடுப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களே டிசைன் வந்து செம்பருத்தி டிசைன் செலக்ட் பண்ணி குடுத்துருந்தாங்க. இது பாருங்க, நெக்ல வந்து சென்ட்ரல் ரவுண்ட்ல வந்து அந்த கார்னர்ல மட்டும் ஒரு பெரிய பூ வர மாதிரி வந்து, அ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செம்பருத்தி வந்திருக்கும். இதுவுமே பாருங்க ஃபினிஷிங் எவ்வளோ பக்காவா இருக்கு அப்படின்றத. பார்க்கவே ரொம்பவே அழகா இருந்தது. இந்த டிசைனுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட சாரி பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் கலர்ல ரொம்ப வந்து பேபி பிங்க் கூட இல்ல. அத விட லைட்டான ஒரு பிங்க் கலர்ல இருந்தது. ஸோ, அத தான் வந்து நான் சைட்ல குடுத்துருக்கேன். அது உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு ஒயிட் கலரா தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாரியோட கலர அவுட்ல குடுத்துட்டு, இந்த மாரி ஜரி போட்டுட்டு, இதுக்கேத்த மாரி இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி த்ரெட் குடுத்து அந்த மாரி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ, அவங்க திருப்பி நமக்கு வந்து ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு சிம்பிள் எம்ப்ராய்டரி தான். இந்த டிசைன் பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சம் எலகண்ட்டாக நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கு வரது. பேக்கில் பார்த்திங்கன்னா இதில் வந்து போட் நெக் மாதிரி கட் வந்து அதாவது பாட் நெக் மாதிரி வரும். சாரி, போட் நெக் இல்லை, மேலே வந்து கொஞ்சம் கட் வந்து இந்த மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக்கு தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் ஷேப் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் 300 தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டிசைனுங்க. யார் வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீட்டாக இருந்தது, ரொம்பவே ஃபினிஷிங் பக்காவாக. ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன் இந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கொரியர் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வேணாலும் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங் வேண்டானாலும் டிசைன் மட்டும் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டீசெண்டான லுக்கு கொடுத்தது. பாருங்கள், இது வந்து ஹேண்ட் டிசைன். ஹேண்டில் வந்து கீழே பார்ட்ரு கொடுத்துட்டு பார்ட்ருக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஃப்ளவரில். இல்லை சென்டரில் வேணும்னா நம்ம கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்து சென்டரில் ஓப்பன் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஹெவியான ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்காக கிராண்டான ஆரி ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி கிராண்டான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து செமி ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். இந்த ப்ளவுஸ் உண்மையே சொல்கிறேன் ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டான லுக் கொடுத்துருந்தது. நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கிராண்டான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம். அதனால இது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள். இதோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா மைல் க்ரீன் கலரில் இருந்தது. இப்போ வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் முடிச்சுட்டு வந்து இதில் வந்து ஆரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது கர்தானா பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சப்போஸ் நமக்கு டைம் இல்லை ஹெவியாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு, எல்லாருமே ஆரி ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 10 டேஸ் முன்னாடியே கேட்குறாங்க. ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸில் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆரி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து அவங்களுக்கும் டைமிங் கம்மியாக ஆகும். 2 ஒர்க்குமே நடந்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸுமே நல்ல கிராண்டாக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்காக பார்த்திங்கன்னா நான் வந்து 3000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் கஸ்டமர்கிட்ட. டிசைனுக்காக மட்டும் ஸ்டிச்சிங் இல்லாமல் 3000 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத, எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்து கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேங்க. இத்தனை நாள் வீடியோ போடாததுக்காக ரொம்பவே சாரி. கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்.